இதுவா ஐஸை போய் போடுது. ஆஹா, அதான் கணக்கில் தான் நினைக்கிறேன். 8ஆம் ஆண்டு விழா இனிதே துவங்குகிறது. வந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இவ்வினிய நிலாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கின்ற டாக்டர் எஸ். கமலா மாரியம்மாள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முன்னிலை வைக்க வந்திருக்கின்ற பட்டதாரி அறிவியல் ஆசிரியை நான் கனகலதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மகிழ்வுரை வழங்க வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நிகழ்வாக தமிழ்தாய் வாழ்த்து. கோவில்பட்டி மகிழ்வோர் மன்ற 8ஆம் ஆண்டு விழா இனிதே துவங்குகிறது. இந்த ஆண்டு விழா கூட்டத்திற்கு இன்று தலைமை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய நம் நகரின் சிறப்பு மருத்துவர், பிரபல மருத்துவர், கமலா மருத்துவமனையின் இயக்குனர் கமலா மாரியம்மாள் அவர்களை வருக வரவேற்கின்றோம். அடுத்ததாக முன்னிலை உரையாற்ற வந்திருக்கக்கூடிய விளாத்திகுளம் அரசு மேல்நிலைப்பள்ளியின் பட்டதாரி அறிவியல் ஆசிரியை கனகலதா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை தொடர்ந்து மகிழ்வோர் மன்ற நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பு செய்த குழந்தை செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அவருடன் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொடர்ந்து செயல்பட உறுதுணையாக இருக்கின்ற இலக்கிய மன்றம், கம்பன் கழகம் உள்ளிட்ட இலக்கிய அமைப்புகள் மற்றும் பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் ஒரு சேர வருக வருக என வரவேற்று, அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி பேசும் பூங்காற்று திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை வருக வருக என வரவேற்று எனது வரவேற்பு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்க நமது மண்ணின் மருத்துவர், கமலா மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர், மகப்பேறு மருத்துவர், மரியாதைக்குரிய டாக்டர் எஸ். கமலா மாரியம்மாள் அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று இந்த மகிழ்வோர் மன்றத்தின் 8வது ஆண்டு விழா இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மகிழ்வோர் மன்றத்தின் மகிழ்வோர் மன்ற குழுவில் சேர்ந்த திரு ஜான் கணேஷ், திரு காளிதாஸ், திரு மோகன்ராஜ், திரு சேர்மத்துரை, திரு துரைராஜ், திரு செல்வின் மற்றும் திரு ஹரிகிருஷ்ணன் ஆகியோருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு ஆண்டு விழா நடத்துகிறதே கஷ்டம். மாதம் தொய்வில்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு பேச்சாளரையும் அழைச்சி இங்கே தொய்வில்லாமல் தொடர்ச்சியாக நடைபெற காரணமாக இருக்கும் இவங்க அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு எல்லாம் மூல காரணமாக முதுகெலும்பாக உள்ள மருத்துவர் நண்பர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்களையும் திருமதி லதா வெங்கடேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் இன்றைக்கு சிறப்பு பேச்சாளராக வந்துள்ள திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை நமக்கு உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். எல்லாருமே இப்போ நிறைய அவங்களோட பேச்சை கேட்டிருப்போம். நான் நிறைய கேட்டிருக்கேன். அதில் முக்கியமாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் பிடிச்ச அந்த வீடியோ அப்பாவை பற்றி பேசினது தான். ஸோ இதை மாதிரி இன்னும் இன்றைக்கும் நிறைய அவங்களோட பேச்சை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். என்னை அழைச்ச இந்த மன்றக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இனிதே நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி, வணக்கம். இந்த விருந்தினர்களை கௌரவிக்கும் பொருட்டு நினைவு பரிசாக புத்தகங்கள் வழங்கி வருகிறோம். அதை போன்று தலைமை வைக்கின்ற மருத்துவர் கமலா மாரியம்மாள் அவர்களுக்கு காப்பாளர் சேர்மத்துரை அவர்கள் புத்தகத்தை வழங்கி சிறப்பிப்பார்கள்.
மகிழ்வுரை இதுக்கு அடுத்து வந்து நம்ம குழந்தைகளோட நிகழ்வு இருக்கும். ஆண்டு விழாவில் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நினைவு பரிசும் கொண்டிருக்கும் கரங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஒவ்வொரு நிமிடமும் உதவி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மண்டபத்திலிருந்து ஃப்ளக்ஸ் அடிக்கிறவர், புகைப்பட கலைஞர், வீடியோ, அந்த ஃப்ளக்ஸு கட்டுகின்ற பந்தல் அமைப்பாளர், இவங்க எல்லாரையுமே நாம் வருடம் கௌரவிப்பது வழக்கம். அந்த வகையிலே மண்டபத்தினுடைய மேலாளர் கந்தசாமி அவர்களை அழைக்கிறோம். நம்ம நிகழ்வுக்கு முதுகெலும்பாக இருக்கிற ஆடியோ நல்லா இருந்தால் தான் பேச்சு நல்லாயிருக்கும். அந்த இதில் டெக்கரேஷன் இந்த ஆடியோ அமைப்பாளர் சண்முகவேல் அவர்களை அழைக்கிறோம். அப்படி சொல்லுங்க அண்ணாஜி. நமது ஃப்ளக்ஸ் எல்லாம் வெளியில் தெரிகிறதுக்கு பந்தல் கட்டணும். அந்த வகையில் அந்த பந்தல் அமைப்பாளர் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் அடிக்கிற டிஜிட்டல் உரிமையாளர் பாலா வரல, அதனால் அவங்களோட உரிமையாளர் சங்கர கோமதி அவருடைய மனைவி அவங்க வந்திருக்கிறாங்க. அந்த சிறப்பு பரிசை வாங்கிறாங்க. எங்களுக்கு 8 வருடங்களாக தொடர்ந்து இவரெல்லாம் ஆதரவு அளிக்கிறாங்க. அந்த வகையில் வீடியோ எடுத்து ஒவ்வொரு மாதமும் தருகின்ற மரியாதைக்குரிய சண்முகவேல் நண்பர் அவர்களை அழைக்கிறோம். இதாக புகைப்படம் எடுக்கின்ற எங்களோட அண்ணன் மந்திரம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்விலும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். அவரை ஃபோட்டோ எடுக்க சண்முகவேல் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக குழந்தைகளுக்கு நினைவு பரிசு. இவர்கள் தொடர்ச்சியாக நமது மேடையை அலங்கரித்த குழந்தைகள். அதாவது குறைகளை மட்டும் சுட்டி காட்டுவதை விட உற்சாகம் அளித்து பாருங்கள், முடியாது என்று சொல்பவர்கள் கூட முயற்சிக்க ஆசைப்படுவார்கள். அந்த வகையில் இந்த குழந்தைங்கள்லாம் மேடை ஏறணும்னு முயற்சி செஞ்சு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் செலெக்ஷன் வைப்போம். அந்த செலெக்ஷனுக்கு பெரிய மலையில் கூட அந்த மலையை கூட பொருட்படுத்தாமல் அந்த செலெக்ஷனுக்கு வந்த குழந்தைகள் தான் அனைவரும். அதனால் அவர்களை பாராட்டுவதில் மயிலூர் மன்றம் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. முதலாவதாக கோவில் சரவணன். தனுஷியா, பொன் சாய் சரண், சம்யுக்தா சம்ருதி, கார்த்தியாயினி, சத்யரூபிணி, ராம் கார்த்திகேயன், ஹரிமித்திரன்,
ஸ்ரீ தருண், ஜாய் சித்தேஷ், யுத்ரா, கே ஹரிஸ்மா, தேசிகா, மோனிகா, ஹேப்ரில்லா, இன்ப ரக்ஷிதா, அருணா சரஸ்வதி, மாகிஸ் முகிலன், அஸ்விதா, யார் வாங்குறா? சரி வாங்கிக்கோ. அது வீட்டில் யாரும் இல்லையா? சரி கடைசியாக வந்து வாங்கிக்கோண்ணா. கவிஸ்கா, அனன்யா, மனேஷ், தர்ஷிகா, கிருத்திகா, பேசும் பூங்காற்று. காற்று பேசுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பேசும் பூங்காற்றின் பேச்சு ஒரு சாரலில் நாம் எவ்வளவு நேரம் நினைவோமோ அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு நாம் நினையலாம்.